திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட நத்தம் பகுதியில் சுமார் 25 ஆண்டுகளாக ஆதி திராவிட குடும்பத்தினர் குடிசை அமைத்து வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் இவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த நீலவானத்து நிலவன் மனு கொடுத்துள்ளார். ஆமணத்தம் என்பது வீடு கட்டிக் கொள்வதற்கு தான், வேற ஏதாவது லேஅவுட் போறதை செய்ய முடியாது. ஆனால் யாரோ ஒருவர் ஒரு உயர்ந்த ஜாதிக்கு சார்ந்தவர் 1 ஏக்கர் 68 சென்ட் நிலம் எனக்கு வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் அது நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் கேள்விப்படுகின்றோம். கிராம நத்தத்தில் 3 சென்ட் நிலத்துக்கு மேலே யாருக்கு கொடுக்கூடாதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் 1 ஏக்கர் 60 சென்ட் நிலம் வேண்டும் என்று ஒருத்தர் கேட்கும்பொழுது எதுவுமே விசாரிக்காமல் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த மக்கள் குடி தண்ணீர் இல்லாமல், மின்சாரம் இல்லாமல், சாலை வசதி இல்லாமல், எந்த வாய்ப்பும் வசதியும் இல்லாமல் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுக்கு இன்றைக்கு மாவட்ட ஆட்சியரை பார்த்து நாங்கள் மனு கொடுத்தோம். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே அரசு பேருந்துகள் இரண்டும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தற்காலிக பணியாளர் செல்போனில் பேசிக்கொண்டு பேருந்து ஓட்டியதாலும் சாலை விரிவாக்க பணிகள் செய்ததாலும் விபத்து நடந்ததாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான உடுமலை ராதாகிருஷ்ணன் அதிமுகவின் கட்சி பணிகளை முடித்துவிட்டு பல்லடம் சாலையில் வந்து கொண்டிருந்துள்ளார். அப்போது பொன்னேரி என்னும் இடத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் விபத்துக்குள்ளாகி சாலையில் கிடந்துள்ளார். இதனை கண்ட ராதாகிருஷ்ணன் துரிதமாக செயல்பட்டு ஆம்புலன்ஸுக்கு தகவல் அளித்து பத்திரமாக சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தார். இச்செயல் அனைவரையும் நெகிழச் செய்துள்ளது. ஈரோடு பெரியார் நகர் பகுதியில் கருப்பண்ணன் சுவாமி கோவில் வளாகத்தில் ஓம் சக்தி வார வழிபாட்டு மன்றம் இயங்கி வருகிறது. இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோவிலில் பாலாலயம் செய்யப்படுவதால் பக்தர்கள் உள்ளிட்ட மற்றவர்களுக்கு அனுமதி கிடையாது என கூறி கோவிலை சுற்றிலும் கோவில் நிர்வாகத்தினர் தடுப்புகளை ஏற்படுத்தியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த 100க்கும் மேற்பட்ட வார வழிபாட்டு மன்றத்தினர் கோவில் வளாகத்தை முற்றுகிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே வாகைக்குளம் ஸ்ரீமன் நாராயண சுவாமி திருக்கோவில் ஆவணி பெருந்திருவிழா தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தேரின் முன் மேளதாளம் முழங்க சிறுமிகள் கோலாட்டம் அடித்து ஆடி பாடி வந்தனர். மேலும் செண்டை சிங்காரி மேளம் முழங்க ஐயா வைகுண்டர் திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் அமைந்துள்ள பல்கலைக்கழக மானியம் பெறும் தனியார் கலை கல்லூரியில் பொன்விழா ஆண்டை முன்னிட்டு ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற கல்லூரி மாணவர்கள் பேண்ட் செட் வாசித்து பாரம்பரிய நடனங்களான கட்டைக்கால் நடனம் மற்றும் தேவராட்டம் ஆடினர். மேலும் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் ஸ்ட்ரீட் டான்ஸ் ஆடி அனைவரையும் கவர்ந்தனர். பூட்டானில் நடைபெற்ற தெற்காசியா 8வது அட்டையா பாட்டையா சாம்பியன்ஷிப் போட்டியில் வங்காளதேசத்தை வீழ்த்தி இந்தியா சாம்பியன் பட்டத்தை வென்றது. இதில் இந்திய அணியில் தமிழகத்தைச் சேர்ந்த சசிகுமார், அரவிந்த், மதுமிதா மற்றும் ஜோசிகா வீரர் வீராங்கனைகள் இடம்பெற்றிருந்தனர். இந்நிலையில் சாம்பியன் பட்டத்தை வென்று சென்னை திரும்பிய தமிழக வீரர் வீராங்கனைகளுக்கு சென்னை விமான நிலையத்தில் மாலை சால்வை அணிவித்து குடும்பத்தினர் மற்றும் சக வீரர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதே மாதிரி உமன்ஸ் டீம்லயும் சரி லீக் மேட்சஸ் நல்லாவே விளையாடி அவங்க அரையிறுதி போட்டிக்கு பூட்டானோட போட்டியிட்டாங்க. பூட்டானில் போட்டியிடும் போதும் அவங்களோட எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ்னால அவங்க 2 செட்டும் வின் பண்ணி அவங்க இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றாங்க. மென்ஸ் டீமில் இந்தியன் டீம் வர்சஸ் பங்களாதேஷ் ப்ளே பண்ணாங்க. 2 செட்டுமே நம்ம இந்தியன் டீம்ஸ் நல்லா ப்ளே பண்ணி 2 செட்டும் வின் பண்ணிட்டு கோல்டு மெடல் அடிச்சாங்க. அதே மாதிரி உமன்ஸ் டீம்லயும் சரி இந்தியன் டீம் பங்களாதேஷ் எதிர்கொண்டாங்க. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் செட் கொஞ்சம் தடுமாறி தான் விளையாடினாங்க. பட் 2வது செட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவங்களால கோல்டு மெடல் அவங்களும் வின் பண்ணாங்க. டபுள் கோல்டு மெடல் ஃபார் இந்தியா. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தங்கநகர் பகுதியில் அமைந்துள்ள சார் பதிவாளர் அலுவலகத்தில் வேலூர் லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனையின் கணக்கில் வராத 75,000 பணம் பறிமுதல் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில்
மாவட்ட ஆய்வுக்குழு அலுவலர் மற்றும் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு அலுவலர்கள் திடீர் சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் ரூபாய் 2 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டு அதற்கான ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு சோதனை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார்சத்திரம் பகுதியில் அமைந்துள்ள சாம்சங் இந்தியா நிறுவனத்தை கண்டித்து சாம்சங் ஊழியர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இது தொடர்பாக CITU தொழிற்சங்க மாநில தலைவர் சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், சாம்சங் தொழிலாளர்கள் பிரச்சினை தொடர்பாக பேச முதலமைச்சரை சந்திக்க நேரம் கேட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். கோரிக்கையை பொறுத்தவரையில் ஊதிய உயர்வு கோரிக்கை இருக்கு, பல கோரிக்கை இருக்குன்னு வச்சுங்க, போனஸ் இருக்கு, மற்றது இருக்கு, எல்லாம் இருக்கு. ஒவ்வொரு நாளும் 11 மணி நேரம் நீங்கள் வேலை செய்ய வேண்டும்ட்டு கட்டாயப்படுத்துகிறார். அதுக்கும் சட்டத்தில் இடம் கிடையாது. 9 மணி நேரம் வேலை பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான், அவங்க போயிட வேண்டியதான். வாரத்தில் 48 மணி நேரத்தை தாண்டி வேலை வாங்கவே கூடாது. மீறி வாங்கினா 2 மடங்கு சம்பளம் கொடுக்கணும். அதுக்கும் சட்டத்தில் பல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. எதையுமே ஃபாலோ பண்ணாமல் தினந்தோறும் நீங்கள் 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை செய்யணும். தொழிலாளியாளர் முடியல, அவங்களுக்கு உடல் உபாதை மற்றது. அப்போ இதையெல்லாம் அவங்க எதிர்த்து கேட்கறது. நாங்கள் அந்த கோரிக்கைகள் மீது நீங்கள் உடனே நாளைக்கே பேசி நாளான்னைக்கு முடிக்கணும்லாம் நாங்கள் சொல்லலை. சங்கத்தை ஏற்றுக்குங்க, சங்கத்தோடு பேசுவோம்னு சொல்லுங்கள். லேபர் டிபார்ட்மெண்ட் முன்னாடி கூட நீங்கள் பேசுங்க, எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. பேசுங்க. 1 மாதம் 2 மாதம் டியூ கோர்ஸில் அந்த கோரிக்கை நிறைவேற்றினா போதும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.